ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற விஷயங்கள் கிளாக் அந்த வீக்லி டாஸ்க்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வெற்றி பெற அவங்களுக்கு வந்துட்டு தலை போட்டியில் டைரெக்டாக வந்து பங்கேற்க போகிறார்கள் அப்படின்னு மாதிரி ஒரு அப்டேட் பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு செம்மையான ஒரு விஷயம் சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்லாக இருக்குது. சரியான விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணார். வேறு லெவல். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறீங்க, சந்தோஷமாக போகிறீங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லோரும் எதிர்பார்க்குற டாஸ்க் எப்போ வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. இந்த வாரம் கிடையாது, ஆனால் அடுத்த வாரம் வரப்போகுதுன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த டாஸ்க்கை பற்றி இந்த வாரம் டாஸ்க்கை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃப்ரீஸ்ன்றார். அப்படி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இங்கே பார்க்க நம்மளும் ஃப்ரீஸாக இருக்கும். நம்ம எதுக்கு ஃப்ரீஸாக வரோம்? அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆசை அந்த டாஸ்க்கை பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலியெலாம் பார்க்கணும் ஒரு ஆசை இல்லையா? அப்புறமா ரிலீஸ்ன்றாரு, திரும்ப ஃப்ரீஸ்ன்றாரு, திரும்ப ரிலீஸ்ன்றாரு, திரும்ப ஃப்ரீஸ்ன்றாரு. 3 வாட்டி. ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்கில் அதான் ஒத்துக்க பார்த்துன்றாரு. எல்லோரும் அப்படியே கதறாங்க. சான்ஸே இல்லை. கொடுமை என்னென்னா, இதை சொல்லாமல் இருந்தால் கூட தெரியாது. இந்த வாட்டி 11 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்கும்ல. இதை வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணும். இந்த டாஸ்க்கை வந்துட்டு சுவாரஸ்யப்படுத்தணும்னு நினச்சி அது பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து எல்லோரும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க. ஏன்னா அப்போ தானே அடுத்த வாரம் வந்து இருக்க முடியும். நம்ம ஃப்ரீ டாஸ்கில் நம்மளோட ஃபேமிலியை உள்ளே கொண்டு வர முடியும். எவ்வளோ ஆசை இல்லை அது. அதனால் எல்லோரும் அப்படி இது பண்ணுறாங்க. அமித்லாம் கெஞ்சிற, மக்களே என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, ஆனால் அவங்க குழந்தை பாப்பாவை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. சாண்ட்ரா ஒரு பக்கம் அழுகுறாங்க. அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. இவர் வினோத்தில் செம்ம என்ஜாய்மெண்ட். இப்போ நான் தப்பிச்சிட்டேன்டா சாமி, இந்த வாட்டி நான் நாமினேஷனில் இல்லைன்னு. விக்ரமுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களாம் வந்து ஃப்ரீ டாஸ்கில் இருக்க போகிறாங்க. எவ்வளோ சூப்பர் இல்லை. ஆனால் யார் யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு கண்டிப்பாக ஆதரை எஃப்ஜேவும் இருக்க போகிறது தெரியல, என்ன நடக்க போது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி நம்மளுக்குலாம் ஒரு செம்மையான ஒரு ட்ரீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்களோ மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.